ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னா எங்களோட ஃபேமிலி கெட்டுக்கதற்கு தான் கிளம்புறோம். அது நாங்கள் முன்னாடி நாளே கிளம்பிட்டோம். திருச்சியிலேருந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனோம் மறுநாள். அதனால் முன்னாடி நாளே கிளம்பிட்டோம். அதாவது பொங்கல் அன்று கிளம்பணும். பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு எல்லோரும் கலர் கலராக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு பைக்கில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு இங்கே நிறுத்தினோம். அங்கே நிறைய கரும்புலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கடைகள்லாம் குவாலிட்டியே வச்சுருந்தாங்கங்க. வெஜிடபிள்ஸு, அப்புறம் இந்த பொங்கலுக்கு தேவையான இந்த மஞ்சள், கலர் பொடி அதெல்லாம் அந்த கடைலாம் இருந்தது. ஆனால் விடிய விடிய வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புனாங்க. கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். வர வழியெலாம் செம்ம பண்ணிங்க. அந்த பனியிலே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்துட்டு ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம். திருச்சிராப்பள்ளி சந்தைக்கு ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டு இருந்தது. பாப்பா அவங்க அப்பாவும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போய் ஏறணும். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் உட்காந்த இடம் கொஞ்சம் ரெஸ்ஸாக இருந்ததுனால அந்த இடம் செட் ஆகலை. அதனால் என்ன பண்ணோன்னா அவங்க அப்பா போய் அடுத்து ஏதாவது சீட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு போய் பார்த்தாங்க. போய் பார்த்துட்டு அங்கே ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எங்களை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்களும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அடுத்த பெட்டிக்கு போகிறோம். அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. போய் பார்த்தோம். அங்கே கொஞ்சம் பரவாயில்ல. அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம். கூட்டம் ஏறிட்டாங்க. அதனால் எங்களுக்கு சீட்டு கிடச்சதுனால நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்படியே போகிற வழியெல்லாம் அங்கே அப்படியே பச்சை பசின்னு புல்வெளிகள் வயல்லாம் இருந்தது. அதனால் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் மறுநாள் கிளம்பிட்டோம். சிதம்பரம் தாண்டி பரங்கிப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அதான் எங்கள் அப்பாவோட ஊர். அங்கே தான் நாங்கள் போனோம். அங்கே இந்த பள்ளிவாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது இந்த மண்டபம். அதாவது சின்னதாக பக்கத்துலேயே இருக்கும், பெரிய மண்டபம் பக்கத்தில் இருக்கும். ஒரு வழியாக நாங்கள் எல்லோரும் காரில் போய் இறங்கணும். போயிட்டு கொஞ்சம் எல்லோரையும் மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது இங்கே எங்கள் அப்பாவோட சொந்தங்கள் மட்டும்தான், எங்கள் அம்மாவோட சொந்தங்கள் கிடையாது. அவங்க தான் கெட் டுகெதர் வச்சுருந்தாங்க. போயிட்டு அப்படியே லஞ்ச் ரெடி ஆகிருந்தது. லஞ்சு என்ன சாப்பாடுன்னு சொன்னால் கீ ரைஸு, தால்ச்சா, மட்டன் கிரேவி, சிக்கன் வச்சுருந்தாங்க. அடுத்தது அது ப்ரெட் அல்வா வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. இவங்கெல்லாம் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க, அவங்களோட பிள்ளைங்க, அவங்களோட பேர பிள்ளைங்கன்ட்டு ஃபேமிலி நிறைய பேர் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்தோம்னு வச்சுங்களேன். அது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்க வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க, அவங்களோட ரத்த பந்தங்கள் மட்டும் கூடி நாங்கள் இந்த கெட்டுக்கதரை பண்ணாங்க. எப்போவுமே வருஷம் எங்கள் அப்பா செய்வாங்க. அதை வந்து அவங்க இப்போ ரீசெண்டாக தான் இறந்துட்டாங்க. அதனால் அவங்களோட இதை வந்து நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பாவோட பையன் இதை செஞ்சுருக்காரு தனியாக. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து வட்ட வட்ட மொட்டுகளை தட்ட வந்ததம்மா நதி காத்து மொட்டு மெல்ல மெட்டு கட்டுதம்மா சுதி பார்த்து. மாமி கொண்டதான் தெரியுது. Bye.
அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் வச்சாங்க. எங்கள் ஏஜில் உள்ளவங்களுக்கு, அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து மியூசிக் சேர் வச்சாங்க. அதுவும் ஜாலியாக போணுச்சு. அடுத்தது இவங்க வந்து நடுவில் இருக்காங்களோ அவங்க தான் எங்கள் அப்பா. அவங்க தான் ரீசெண்டாக இறந்தாங்க. அவங்க 2 பேரும் அவங்க அத்தாவும், அம்மாவும். இது வந்து நாங்கள் ஒரு சின்ன அன்பளிப்பு எங்கள் அம்மா குடுக்கலான்னு ஆசைப்பட்டாங்க. எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒட்டி. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க ஜாலியாக பேசிகிட்டு இருந்து ஈவினிங் கிளம்பிட்டோம். அடுத்தது நாங்கள் மறுநாள் திருச்சிக்கும் கிளம்பி வந்துட்டோம். காலையில் 4:30 மணிக்கெலாம் ட்ரெயின் ஏறி வந்துட்டோம் திருவாரூரில். இது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் திருச்சியில் A to B இருக்குது. அங்கிட்டே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் வருஷத்தில் ஒரு நாள் இதேமாரி சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று கூடி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் சொந்தங்கள் நம்மளை விட்டு போகாமல் இருக்கும்.